மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்துனே, அதாவது ஒருத்தவங்க சாக போறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் தடுக்காதான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது, மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட முஸ்லீம் சகோதரர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். குரான்ல அவங்க படிச்சதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப தெரியும். அதனால ஆனா நம்மளுக்கு காமன் பீப்புள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவா நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஹோமியோபதியில நைஜெல்லா சட்டைவான்னு இது ஒரு மருந்தா யூஸ் பண்றோம். எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம அப்படியே அந்த கட்டிகள்லாம் சுருங்கிடும். அவ்வளோ அழகா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது, அவ்வளோ அழகா அவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படி லாங் பண்ணுது. இது வந்து இந்த கிளாண்டுன்னு கிடையாது, எல்லா கிளாண்ட்லயும் ஆக்ட் பண்ணுது. குறிப்பா கணையத்துல போய் வேலை பார்த்து கணையத்தை ரிப்பேர் பண்ணி இன்சுலின் சுரக்க வச்சு சர்க்கரை நோயை முழுமையா இல்லாம ஆக்கிடுது. ஆக்சுவலி கருஞ்சீரகம், வெந்தயம் சமாள எடுத்துக்கணும், 100 கிராம் வச்சுக்கணும். ஓமம் ஒரு 50 கிராம், இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எடுத்து இது நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் கால் டம்ளர்ல 1 டீஸ்பூன் குடிக்க சொல்லுவேன். பிசிஓடி, கருமுட்டை நீர்க்கட்டிகள், மென்சஸே ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்காவே ஆகல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். ஓகே. எல்லா கிளாண்டுனா ஆண்களோட விதைப்பையில இருந்து பெண்களோட கருமுட்டை வரைக்கும் வேலை பார்க்குது. இந்த ரேடியேஷன் ஃபோன்னால நிறைய உயிரணுக்கள் இல்லை, குழந்தை இல்லை கன்சீவ் வரைக்கும் சாப்பிட சொல்லுவேன். கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல, எத்தனை பேர் வீட்டுல ஹார்ட் அட்டாக்ல இருந்து போறாங்க. கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, எங்கேயுமே பிளட் கிளாட் ஆகக்கூடாது, ஒரே மருந்து கருஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல தைமோக்வைன் ஒன்று இருக்கு. தைமோக்வைன் பிளட் கிளாட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண, இருதய ரத்த குழாய்களை கிளாட் ஆகாம அடைக்காம இருக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாமா இல்ல டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலி 1 கிராம் 2 கிராம் ஓகே. இதை வந்துட்டு ஆயிலா அப்ளை பண்ணிக்குவாங்க, நிறைய பேர் ஆயிலா குடிப்பாங்க. 1 ml அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணிட்டு, சும்மா சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஸோ கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம். கருஞ்சீரகமும் வெந்தயம் 100 கிராம்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு என் பெட்ரூம்ல தண்ணி பக்கத்துல இருக்கும். இது நைட் தூங்க போகும்போது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு எடுத்தா போதும். சும்மா ஒரு ஸ்பூன்ல எடுத்து அந்த எட்ஜை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து விட்டமின் டி, இது மெலனின் பிக்மெண்ட் அதிகமா இருக்கனால இது கருப்பு கலர்ல இருக்கும். ஆப்வியஸா விட்டமின் டி எனக்கு நியூட்ரலைஸ் பண்ணுது, போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. எல்லா கிளாண்ட் யோசிச்சு பாருங்களேன், தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட், மேமரி கிளாண்ட். ஸோ மார்பக புற்றுநோய் வராது, எனி கேன்சர்